ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா கொண்டா. இன்னைக்கு கியூடில ஒரு சூப்பர் கொஸ்டின். மேபி உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா அதை நல்லா தெளிவா புரியுற மாதிரி நம்ம ஒரு 3D இமேஜ் எடுத்து நம்ம டீச் பண்ண போறோம். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. எஸ். So இன்னைக்கான கேள்வி, நேம் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். ஓகே, சோ நம்ம பாடி நிறைய ஜாயின்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஜாயின்ஸ் நம்ம பாடியில் இருக்கு. அதுல டைப்ஸ் என்னன்னு கேக்குறாங்க, அதுல ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. அப்ப நம்ம டைப்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துறோம். ரெடியா இருக்கீங்களா? யா. So first, இதுதான் நமக்கான டைப்ஸ். ஓகே, so we have so many types. We'll quickly discuss. Okay, first பாருங்க, ball and socket joint. அதுக்கான எக்ஸாம்பிள் ஷோல்டர் ஹிப் சொல்றாங்க. பாத்துருக்கீங்களா? ஷோல்டரும் ஹிப்ல இருக்கக்கூடிய இதான் என்ன சொல்றாங்க, பால் அண்ட் சாக்கெட். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. யா. சோ இது நம்ம பாக்குற ஒரு டெக்னிக்கலி ஒரு 3D இமேஜ். ஓகே, சோ இந்த 3D இமேஜ்ல உங்களுக்கு எல்லா ஜாயின்ட்ஸும் இங்க பார்க்கலாம். எஸ், இப்போ நீங்க பாக்குறதா இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே, இந்த பால் அண்ட் சாக்கெட் பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு. இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது, இந்த மாதிரி ஹாஃப் ரொட்டேஷன். இது எல்லாமே பால் அண்ட் சாக்கெட். இப்படிதான் மூவ் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? இந்த ப்ளூ கலர் தெரியுதா? அதுதான் மூவ்மெண்ட். ஓகே, கீழே பிக்ஸ்டா இருக்குடா, அந்த மூவ்மெண்ட் தான் இந்த ப்ளூ கலர்ல காட்டுறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ், இது ஈஸியா எழுதிடலாமா? அடுத்து பாருங்க, ஹிஞ்ச் ஜாயிண்ட். எல்போ நீ ஆங்கிள் பாக்கலாங்கிறாங்க. இந்த ட்ரை பண்ணி பாருங்க. ஹிஞ்ச் எல்போ, இது எல்போ தானே. அப்ப இந்த இடத்துல எப்படி மூவ் ஆகுது? இப்படிதான் மூவ் ஆகுது. கரெக்டா? பின்னாடி மூவ் பண்ண முடியுமா? கை உடஞ்சிரும். கரெக்டா? சோ இது ஒரு ஒன் பிளேன்ல மூவ் ஆகுறது. இது இன்னும் தெளிவா பாத்துருவோமா? சோ பாருங்க, இப்ப நம்ம பால் அண்ட் சாக்கெட் பாத்துட்டோம். அடுத்து இதுதான் ஹிஞ்ச் ஜாயிண்ட். தெரியுது உங்களுக்கு? ஒரு ஆங்கிள் ஃப்ரண்ட் வருது, பேக் போகுது, ஃப்ரண்ட் வருது, பேக் போகுது. சோ இதுதான் என்ன சொல்றோம், ஹிஞ்ச் ஜாயிண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து next we have pivot joint. pivot joint க்கு எக்ஸாம்பிள் பாருங்க, spine atlas axis joint the top. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அட்லஸ்னா என்ன, ஆக்சிஸ்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க பசங்களா. நம்ம இந்த வெர்டிபிரே பின்னாடி இது வரும்போது அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வெர்டிபிரே பேர் அட்லஸ், செகண்ட் இருக்கிறது ஆக்சிஸ். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு pivot joint ஒரு ஜாயிண்ட் கொடுக்குது. பாத்துருவோம் என்னன்னு. இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலி டெக்னிக்கலி நமக்கு ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும்டா. அதாவது நீங்க இந்த நோ சொல்றீங்களா, இதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த பைவட் ஜாயிண்ட் தான். பாத்துருவோமா? யா. எஸ், திஸ் இஸ் பைவட் ஜாயிண்ட். தெரியுதா உங்களுக்கு? நம்ம இப்ப நான் மூவ் பண்ற பாருங்க. இப்படி இது மூவ் ஆகுது, இப்படி இது மூவ் ஆகுது. இது என்ன சொல்றாங்க, பைவட் ஜாயிண்ட் சொல்றாங்க. ஞாபகம், பைவட் ஜாயிண்ட் நமக்கு உடனே ஞாபகம் வந்துடும். அட்லஸ் ஆக்சிஸ் ஸ்பைனுங்கிறது டாப் ஞாபகத்து வந்துடும். சரியா? அடுத்து பாருங்க, காண்டிலாய்ட் ரிஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப ரிஸ்டுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. பாத்தீங்களா? ரிஸ்டுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், காண்டிலாய்ட் ஜாயிண்ட் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம். சோ அதை நம்ம பாத்துருவோமா? எஸ், so this is condyloid joint. தெரியுதா உங்களுக்கு? So this is what you call it as condyloid joint. So இந்த டயகிராம், இந்த ஒரு 3D இமேஜ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்படிதான் மூவ் ஆகுது, இப்படிதான் மூவ் ஆகுதுங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். And next we have gliding joint and saddle joint. ரெண்டு ஒண்ணா பார்த்தோம்னா, gliding jointங்கிறது என்ன தெரியுமா, சின்ன ஒரு கிளைடு இருக்கும் இப்படி. ஓகே, சின்ன ஒரு கிளைடு இருக்கும் இப்படி, இவ்வளவுதான் இருக்கும். இதை பிளேன் ஜாயிண்ட் சில இடத்துல சொல்லுவாங்க. பாருங்க, ஸ்பைன் பிட்வீன் த போனி ப்ராசஸஸ் ஆஃப் வெர்டிபிரே. அப்ப நம்ம வெர்டிபிள் காலம் அரேஞ்ச் ஆயிக்கல, அதுல சின்ன சின்ன இடத்துல சின்ன ஒரு கிளைடிங் இருக்கும். அதனால நமக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. இல்ல உடஞ்சிரும், ரொம்ப டைட்டா இருந்தா நம்ம நகரவே முடியாது, உடஞ்சிரும். அப்ப சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. இங்க நல்லா பாருங்க. எஸ், so I'll show you the gliding joint as well. So this is technically this gliding joint. சரிதா உங்களுக்கு? சின்ன ஒரு மூவ்மெண்ட், சின்ன இந்த மாதிரி சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க, கிளைடிங் ஜாயிண்ட் சொல்றாங்க. அடுத்து பாப்போமா? லாஸ்ட் ஒன் சாடல் ஜாயிண்ட். தம்ப், ஷோல்டர் அண்ட் இன்னர் இயர். தம்ப் என்ன சார்? தம்ப் இந்த சேடல்ங்கிறது என்ன தெரியுமாடா, நம்ம குதிரையில உட்கார்றதுக்கு ஒரு ஒரு சீட் அடி பண்ணுவோம், அது சேடல். இப்ப அந்த மாதிரியே இருக்கும் ஜாயிண்ட். காட்டட்டா உங்களுக்கு? பாருங்க. எஸ், தெரியுதா உங்களுக்கு? உட்கார இடம் மாதிரி இருக்கா, அந்த இடத்துல எப்படி மூவ் பாருங்க. இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது. இந்த மாதிரி சேடல் அழகா மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கனால இந்த சேடல் ஜாயிண்ட் பேர். புரிஞ்சுங்களா பசங்களா? என்ன பண்ணிச்சு, குயிக்கா நம்ம எல்லா 3D இமேஜோட எல்லா ஜாயிண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுற ஐடியா கிடைச்சிருச்சு. நீங்க ஒன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா வேலை முடிச்சது. ஓகே, ஃபைன். சோ ஏதாவது டவுட் தான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட்டா ஃபீல் ஆகுது, எனக்கு புரியவே மாட்டீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம தெளிவா அந்த கியூடில முடிச்சிடலாம். சரியா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட், ஸ்டே டியூன்ட்.